தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை நண்புகளந்த வணக்கங்கள். விருச்சிக ராசி 2026 என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போகுது? பொதுவாகவே இந்த 2026 அப்படின்னு அல்ல, பொதுவாக எல்லா வருடமுமே நமக்கு பிறக்கும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம நினைக்காதது, பண்ணாதது, ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும், செல்வாக்காக இருக்கணும், மண்மனை தேடணும், எல்லா வகையிலையும் ஆடம்பரமாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் கடந்த காலங்களை நினச்சி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த சுவடுகள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரணமாக இருக்கிறதுனாலே நிறைய பேருக்கு அது பெருசாகவே தெரியல. வருடம் மாறினாலும் கூட அதே கஷ்டம், அதே பிரச்சனை, அதே கவலை அப்படிங்கிற மாதிரியே பயணிக்கிறாங்க. அந்த நிலை விருச்சிக ராசிக்காரங்க தயவு செய்து வெளியே வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் படாத கஷ்டங்கள் நான் சொல்ல போகிறது இல்லை. நிறைய கஷ்டங்கள் பட்டீங்க, நிறைய அடிக்கிட்டே போகலாம். அத்தனை கஷ்டங்களை பட்டிருக்கீங்க. நிறைய இழப்பு, கவலை, நிறைய துக்கம். இன்றைக்கி காதல்களிலும் சரி, வீட்டளவுலையும் சரி, பொருளாதார நிலையிலும் சரி நிறைய இழப்புகள் இருந்தது. அதை பற்றி நம்ம பேச வரல. அப்போ இந்த 2026 நல்ல மாற்றங்கள் இருக்கா இல்லையா? இந்த 2026 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. அப்போ அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஐடியா ஏதாவது இருக்கிறவங்க, ஆல்ரெடி பிஸ்னஸுக்குள்ளேயே பயணிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா 5 சனிங்க, 4 ராகு, 8 இருக்கக்கூடிய குரு பாக்கியஸ்தானத்துக்கு மேற்கப்புறம் போகிறாருங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் காத்துட்ருக்கு. அப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதும், நம்ம 4 பேர்த்துக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது கிடையாது. 4 பேர்த்துக்கு பண்ணாதது ஒரு எப்படி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் தேடி பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல காலங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு பயணம் இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு சூழல்களில் நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 100% நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கலாங்க. அப்படி நீங்கள் அங்கே போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்ல மாற்றங்கள், நல்ல வருமானங்கள் உயர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைங்க நான் வெளிநாடெல்லாம் 4-5 டைம் போயிட்டு வந்துட்டேங்க, ஆனால் இந்த 2024, 23 எனக்கு கிட்ட வேலை தான் கிடைக்காம போச்சு. அப்போ 27 அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து தான். விசா கிடைக்கணும்னு வருத்தப்படாதீங்க, விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான காலம் வெளிநாடை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த 8 இருக்கக்கூடிய குரு பாகிஸ்தானுக்கு 9 உச்சபலம், ஆட்சி பலம் அப்படிங்கிறது ஒரு 2 இருக்குது. அப்போ அந்த வீட்டில் குரு உச்சம் பெறக்கூடிய வீடு. அந்த உச்சம் பெறக்கூடிய வீட்டில் குரு உட்கார்ந்தாவே என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் நல்ல ரிசல்ட்டுக்கு கிடைக்க வந்துடும். அப்போது பாகிஸ்தானம் அப்படிங்கிறது என்ன, அது 9ஆம் வீடு அப்படிங்கும்போது பாகிஸ்தான். அப்போ நமக்கு 3 விஷயங்களில் நன்மைகளை கொடுக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா பொருளாதார விஷயங்கள், நமக்கு ஏதோ ரூபத்தில் பணவரவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆரோக்கியங்கள் மேம்பட ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் தீராத நோயில் அல்லல்பட்டுருக்கலாம், அல்லது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கலாம், ஏதோ ஒரு மாதிரி வருத்தத்திலே இருக்கலாம். அந்த விஷயங்கள் கண்டிப்பாக சரியாகும். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் சுப செலவுகள், இந்த கல்யாணம் பண்ண வயதில் இருக்கிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடக்கலாம், அல்லது வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், அல்லது பழைய சொத்தை புதுப்பிக்கலாம், அல்லது இந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான ஐடியாவில் இருந்தால் வீடு ஆல்ட்ரு பண்ணலாம். ஒரு சிலர் வீடு கட்டியிருப்பாங்க, வாடகைக்குன்னு பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க, வாடகைக்கு ஆளே வரமாட்டாங்க. அப்படி ஒரு மாதிரி வாடகைக்கு ஆள் வரமாட்டாங்க, வந்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்க மாட்டேங்கிறாங்கங்க, எப்போ பார்த்தா ஆள் மாறிட்டே இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்சை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தடைப்பட்ட சில காரியங்கள், மெயினாக பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு வண்டியோ வாங்கணும்னு பிளான் வச்சுருந்துருக்கலாம், அல்லது ஏதாவது தொழில் தொடங்கணும்னு பிளான் வச்சுருந்துருக்கலாம், அதை தடை பண்ணலாம். அல்லது வீட்டிலே இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் தடை பண்ணலாம். அந்த மாதிரியான தடைகள் வீட்டளவுலேருந்து வர்ற தடைகள்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது லோன் ப்ராசஸ்க்கான முயற்சி எடுத்து லோனில் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, 2-3 நெருங்கி வந்திருக்கும், கரெக்டாக லோன் வரைக்கும் போயிருப்பீங்க, கரெக்டாக ஏதோ ஒரு அப்ளிகேஷன் தப்பாக இருக்கும், உடனே அந்த லோன் ரிஜெக்ட் ஆகிருக்கும், சிவில் பத்தில் அல்லது டாக்குமெண்ட் சரியாக இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இழந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 2026 லோன் ப்ராசஸ்லாம் கரெக்டாக வரும், லோன் கரெக்டான கை கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் அடுத்த மூவ் பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த 2026 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆகும்போது இந்த காலகட்டம் 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம். அப்போ நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெயினாக ஆரோக்கியம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கவனிக்கக்கூடியது வயிறு சார்ந்த உபாதைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலை சுற்றல், தலை சார்ந்த பிரச்சனைகள், தலையில் எதாவது அடிபடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கலாங்கனால ஏதாவது வண்டியில் வாகனங்கள்லாம் பயணிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் அணிஞ்சிக்கிறது மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று வண்டி வாகனங்களில் பயணிக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி உட்காந்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் கவனமாக, டிரைவர் கூட பயணிக்கும்போது கவனமாக கேர்ஃபுல்லாக உட்காந்துட்டு போகிறத பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் பயணங்கள், கொடுக்கல் வாங்கல் எப்படி நம்ம கவனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும். ஆகும்போது இந்த டைம் பீரியட் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். மெயினாக வண்டி வாகனங்கள் பயணம், கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது. அடுத்த விஷயம்
விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு சார்ந்த விஷயங்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஆல்ரெடி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்ஜுரிஸ் ஆகிறது, அல்லது வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியலைங்கிற வருத்தப்படுறது, இதெல்லாம் நடக்கலாம். அதனால் நீங்கள் அதெல்லாம் போட்டு வருத்தப்பட்டுக்க வேண்டாம். மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கான நல்ல ரிசல்ட் காத்துட்ருக்கு. அரசு சார்ந்த அனுகூலங்கள், அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல பேர், நற்பேர் கிடைக்கும். உங்கள் மேலே வந்து ஒரு பதவி சார்ந்த விஷயங்களை வந்து பேர் அடிபடலாம், அல்லது உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கலாம், அல்லது உங்களை வந்து ஏதோ ஒரு டார்கெட் பண்ணி உங்களை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னா அவங்களாம் விலகி நல்வழியில் இருக்கிறவங்க உங்களை வந்து வழி நடத்தி உங்களை அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போகலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ இதெல்லாம் கரெக்டான முறையில் பயன்படுத்திங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப முக்கியத்துவத்தோடு படிக்கணும். அதே மாதிரி ஸ்கூல் மாற்றம்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா விருச்சிக ராசி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்கூல் மாற்றமும் செஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் வெளிநாட்டில் இருக்கிறோம், நான் உள்நாட்டுக்கு வரணும், உள்ளூருக்கு வரணும், அல்லது பூர்வீகத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஊர் மாற்றம், இடமாற்றம் தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். வெளியூர் பயணங்கள் செய்யனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் இந்த 2026 ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நல்ல வருடமாக இருக்குது. கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க. நல்ல விஷயங்கள் நடக்க போது தைரியமாக இருங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2026க்கான பலன்களை பார்த்தீங்க. ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். என்னுடைய சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ஜாதகம் பார்க்குறேங்க, நிறைய இடத்துல வந்து நானும் பலன் கேட்குறேன், நிறைய ராசி பலனும் கேட்குறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு அதே மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்க்குறேன். கமெண்ட்ஸ் சார் நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்ததே வேஸ்ட்டு, என்னுடைய வாழ்க்கை ஏன் நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் நிறைய வருத்தப்படுறீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் தனிப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அது என்னன்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலருக்கு அந்த கிரகத்துடைய தன்மையை பொறுத்து அந்த திசைகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து சனி திசையில் பிறந்துட்டீங்க, உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து ரொம்ப வீக்காக இருக்காருன்னா கஷ்டப்படுவீங்க. அதே வந்து சனிக்கு எடுத்து புதன் திசை வருது, அப்போ அந்த புதன் திசை உங்கள் ஜாதகத்தில் யோக திசையாக இருக்குன்னு வைங்களா, அது என்ன பண்ணும், உங்களை டெவலப் பண்ணி விடுவோம். புதன் திசையுடைய மொத்த காலங்கள் பார்த்தீங்கன்னா 17 வருடம். அப்போ அந்த 17 வருடம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ புதன் திசை புதன் புத்தி முடியும், அதுக்கடுத்து கேது வரும், கேதுக்கு அடுத்து சுக்கரன் வரும். அப்போ ஒவ்வொரு புத்தி நடக்கிறப்போ அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே எனக்கு டைம் சரியில்லை, நேரம் சரியில்லை, என்னால் எதுவும் முடியலன்னு நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. ஒரு டைம் பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் போட்டால் போதும். எப்போவுமே வந்து நம்முடைய 2 விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். ஒன்று பிறப்பு, நம்ம பிறந்துட்டோம். 2வது நம்முடைய திருமண வாழ்க்கை. 3வது மறுபடியும் திரும்பி பிறக்கக்கூடிய குழந்தை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு நிறைய பேர் நல்ல டெவலப் ஆகிறதையும் பார்க்குறோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் கம்மியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன, அந்த முன்னோருடைய கர்மா. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது, 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எப்படி இருக்குது, 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானம் எப்படி இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுய ஜாதகமே தப்பாக வச்சுருக்கிறாங்க. நம்மகிட்ட டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்கும்பொழுது ராசி நட்சத்திரம் சார் அவர் வேறு ஒன்று சொன்னார், ஆனால் நீங்கள் வேறு ஒன்று சொல்கிறீங்கிறாங்க. இல்லது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு எதுன்னு எனக்கு தெரியலன்னுலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுய ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் கிளியர் கட்டாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து டைமில் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்கிறப்போ ஒரு சில பலன்கள் வித்தியாசப்படுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமிங்கே அப்படிங்கிறது 5 நிமிஷம் முன்ன பின்ன 10 நிமிஷம் முன்ன பின்ன எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது. அதை கிளியர் கட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் டைமு பிறந்த நேரம் இருக்கணும். அப்படி இருந்தால் சுய ஜாதகம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த அளவுக்கான உயர்வு நிலை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம், அடுத்து உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நகர் உங்களுடைய பிஸ்னஸாக அடுத்த கட்ட நகர் எப்படிலாம் இருக்குங்க தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இது ஒரு ஓகே. 2வது நிறைய பேருக்கு வந்து ராசி பலன் பார்க்குறோம், ஒரு 7.5 சனி வந்துருச்சு, 7.5 சனின்னாவே 7.5 வருஷம் கஷ்டம் தாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த 7.5 வருஷமும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதே கிடையாது. அப்படி நிறைய பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டம், அதனால் எனக்கு தடை, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே நீங்கள் பயணிக்கிறதுனாலேயே நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், நம்ம நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ அந்த நேரத்துக்கு தகுந்த பலன்கள் என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதுக்கான தெய்வ வழிபாடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டையில் தூசு பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், தட்டிட்டு போயிடுவோம். அதே வந்து ஒரு ரத்தக்கரை இருந்தால் என்ன பண்ணுவோம், அதுக்கான வாஷ் பண்ணுற முறையில் வாஷ் பண்ணாதான் அது சரியாக, அந்த மாதிரி தான். அப்போ கோயில் வழிபாடு பண்ண வேண்டியதுக்கு பண்ணணும். அதேமாரி நிறைய நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, இறை வழிபாடு என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% சரியாயிடும். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த 2026 மட்டுமல்ல எல்லா வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்கிறதுனால எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அதுக்கு மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்ட இருந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கனாலும்
நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் வாங்கினாலும் வாங்க. இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் வேணும், எனக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைமு, பேர், எங்கேருந்து கூப்பிட்றீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சைட்லேருந்து உங்கள் சுயஜாத டீட்டெயிலை நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.